இங்க ஐயா, ஆட்டோவை சாமியா நினைச்சு கும்பிடுறீங்களா? செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் ஆட்டோ தான் என் தெய்வம். அதனாலதான் இப்படி கும்பிடுறேன். ஓஹோ, தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்க. கிளீனிங் சொல்லாதீங்க. வாய் அடிங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவன் என் தாய் மீனாட்சி. என்ன பெரியது உடம்பு சரியில்லை. சவாரி போலாமா? ஏன் இவ்வளவு புரியுறாரு? பணிவு ஐயா, உள்ள போய் மீனாட்சி 2 பேரையும் நல்லபடியா கொண்டு சேர்க்கணும். எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லீங்களே. அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன்? நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ளை கூட பார்க்க போவீங்க. அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது. அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிடுவான். வண்டி பேரு மீனாட்சி, என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடா